ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பினது, ஆசைப்பட்டது அடையிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு 6 அறிகுறிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட இப்படி நடக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் ரியல் லைஃப்பில் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு ரியல் லைஃபுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, பொறுமையாக பாருங்கள். முதல்ல நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் எங்கிட்ட ஃபோன் கன்சல்டன்ட்ல லவ்க்காக எடுக்கிறவங்க, லவ் ஆர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இந்த ரெண்டுத்துக்காக எடுக்கிறவங்கள 90% பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு விதைன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதை செடியாகிறதுக்கோ மரமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித சலனமுமோ பெரிய சத்தங்களும் அந்த இடத்துல உருவாகவே உருவாகாது. அதுவே அந்த மரம் அழியும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சத்தங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இது இயற்கை. ஆனா இது இயற்கைக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கைக்கு பொருந்தும். நீங்க ஆசைப்பட்ட நபர் உங்களை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்க சும்மா போயிருக்க மாட்டாங்க. அவங்க போகும்போது நிறைய சண்டை, நிறைய வலி, நிறைய வேதனை, நிறைய காயங்கள் உங்களுக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். அத்தனையோட அவங்க உங்களை விட்டு போறாங்க. ஒருத்தங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்றது, உங்களை வேண்டாம்ட்டு போறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவுலாம் இருக்காது. ரொம்ப நாளாவே இதுக்காக ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க, ஒரு வாரம் பேசாமல் இருந்திருப்பாங்க, ஒரு மாதம் பேசாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்து திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த காயங்கள் ஆறுறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு மரம் முற்றிலுமாக அழிஞ்சாலுமே காலம் அதுக்கு அந்த டைமை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் அழிந்த மரத்துலேருந்து கூட செடி முளைக்க ஆரம்பிக்கும். அதே போல் உங்களை முற்றிலுமாக வெறுத்துட்டு போயிருந்தாங்க கூட அவங்க இந்த வலி ஆறுறதுக்கு நீங்கள் சரியான விதத்தில் நேரங்கள் காலங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியான மெத்தட் பயன்படுத்தணும். அதையும் சொல்லிடுறேன். அந்த நேரத்தில் சரியான மெத்தட்ஸும் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக திரும்பியும் ஒரு புது காதலாக உங்கள் காதல் மலரும். இன்னைக்கு திரும்பி உருவாகக்கூடிய ஒரு காதலாக உங்கள் காதல் மலரும். அந்த டைம் கொடுத்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான மெத்தட் பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே என்ன தப்பு, அவங்க ஏன் உங்களை விட்டு போனாங்க அப்படிங்கிறத சரியாக உணர்ந்துருக்கணும். திரும்பியும் அந்த தவறு பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்பி மலர்ற காதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நியூ லைஃபாக உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு நான் திரும்பியும் பழைய தப்பை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அகைன் அது பிச்சுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் 99% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க போனவங்க திரும்பி வந்தால் போதும்னு நினைக்கிறாங்களே தவிர லைஃப் லாங் ஒன்றா வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் திரும்ப வந்துட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான காரணங்கள். இப்போ நான் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த நேரங்காலங்கள் கொடுங்க, காயம் மாறதுக்கான நேர காலங்கள் கொடுங்க. நேரங்காலங்கள் சரியாக கொடுத்த பிறகு திருப்பியும் உங்கள் லைஃப் உங்களுக்கு அமையும். அப்படி அமையும் போது பார்த்தீங்கன்னா சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் தவறுகளை சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, நம்ம ஆசைப்பட்டது, விரும்பியது நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் போது பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்கள் காட்டும். அதாவது என்னன்னா, முதல்ல நம்மளை ஒரு தெளிவான மனநிலை உள்ளவங்கள நம்மளை மாற்ற ஆரம்பிக்கும். தெளிவான மனநிலைனா ஒரு அமைதியான மனநிலைக்கு எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பே மாட்டீங்க. இன்றைக்கி அவங்க பேசுவாங்க, இப்போ பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அது மாதிரியான ஒரு நிலையில் உங்கள் மனசை கொண்டு அந்த மனநிலைக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்குமே. ஏன் அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்குமே உங்கள் மனம் அன்ஸ்டேபிளாக இருக்குமே. தெளிவான மனநிலை இல்லாமல் நம்மளால் எதையுமே அடையவே முடியாது. அந்த தெளிவான மனநிலைக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தெளிவான மனநிலைக்கு வரும்போதே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராகிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது அதுவும் நம்ம மனநிலை பொறுத்து தான். அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட மனநிலை. பக்குவப்பட்ட மனம் அப்படின்னுவாங்க. பக்குவப்பட்ட மனநிலைன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களோட லைஃப்பை பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு நிலைக்கு வர ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனமே ஒரு அட்ராக்டிவான ஒரு தன்மைக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த சந்தோஷங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு நிறைவான ஒரு நிலையில் நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. இந்த சந்தோஷம், ஹாப்பியான ஃபீல்டு, ஒரு நிறைவான மனநிலைக்கு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும்.
இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய தேர்ட் ஸ்டெப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன 2 மனநிலை நீங்கள் இருந்தீங்கன்னா 3வது மனநிலை, 3வதுங்கிறது மனநிலை கிடையாது, ஒரு பவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்னு கூட சொல்லுவாங்க. இந்த பவர் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பவர் எப்படின்னா நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசின ஒரு ஃப்ரெண்டு, அவங்கள நினச்சிருப்பீங்க, சே நம்ம கூட 1வது 2வதுல இப்படி ஒரு பையன் படிச்சிருக்கான்ல அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு பார்த்தா அவங்ககிட்ட உங்களுக்கு கால் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேங்க, உங்களை வேணான்னு விரிஞ்சு போனால் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கும் கூட மாட்டீங்க, ஜஸ்ட் அவன் தாட் உங்களுக்கு ஒரு டக்குன்னு அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா கொடுப்பீங்க, அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களாம் உடனுக்குடனே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், மெயின் கோல் தவிர. அதனால் புரிஞ்சுக்கோங்க, மெயினாக ஆசைப்படுற விஷயம் நடந்திருக்காது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களாம் டக்கு 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 நடக்கும். நீங்களே யோசிப்பீங்க, என்னடா எனக்கு எல்லாமே நடக்குது, பட் நான் ஆசைப்பட்ட இது மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னே யோசிக்கிற அளவுக்கு நடக்கும். எல்லாமே உங்கள் லைஃபே உங்களுக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களாலே புரியாது, என்னடா இது எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க. இந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் உங்களை நீங்கள் திரும்பி பார்க்கணும். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது பாயிண்ட், நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்ற நிலையில் இருப்பீங்க. உங்களோட ஜாபில் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, நீங்கள் எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம கரெக்டான லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 5வது பாயிண்ட், பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஆசைப்பட்டதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் ஒரு பர்சனாக ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஜாப்க்காக ஆசைப்படல, எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் எல்லாத்தையுமே பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். நீ நேராக போ, பார்த்தீங்கன்னா அவங்க உனக்கு வேலை கொடுத்துருவாங்க, இல்லை அவங்க கூட பேசணுமா, இவனுக்கு கால் பண்ணு, இல்லை அவனுக்கே டேரெக்டாக கால் பண்ண அவங்க கால் அட்டன் பண்ணுவான் அப்படின்னு எல்லாமே தெரியும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் கால் பண்ணி தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அதுதான் உங்களோட 5வது லெவல். இந்த லெவல் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க நமக்கு கிடச்சிருவாங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பயப்படுறாங்க. ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும், இந்த வாய்ப்பு பண்ணால் அது நமக்கு கிடைக்குமே அப்படின்னு. நிறைய பேர் வந்து ஐயோ இப்போ நம்ம கால் பண்ணி அவங்க நம்மளை வேணான்னு சொல்லிட்டா, ஆல்ரெடி நம்ம நிறைய கால் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டோம், திருப்பி கால் பண்ணி அவங்க நம்மளை வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து கிடைச்ச வாய்ப்புகளை விட்டுட்டாலோ, அல்லது சில பேர் ஈகோ வரும், அந்த ஈகோனால் விட்டுட்டாலோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அந்த 6வது பாயிண்ட் இதுதான், நமக்கு அந்த கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் யார் விட்டுறாங்களோ அவங்க வாழ்க்கை அடுத்தது கொஞ்சம் இழுப்பறி நிலையில் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்கி தரும், நீங்கள் பார்ப்பீங்க, திருப்பி அது ஏதாவது ஒரு இடத்துல கட்டாக ஆரம்பிக்கும், திருப்பி ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், திருப்பி ஏதாவது ஒரு நிலையில் கட்டாகும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அது சீக்கிரம் கட்டாயும் போக ஆரம்பிக்கும். இந்த லெவல் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த 6 பாயிண்ட்லேருந்து அடுத்து அந்த வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அங்கேயே அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. சில பேர் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் பயந்துட்டோ இல்லை வேறு ஏதாவது சோம்பேறித்தனத்தினாலேயோ திமிர்னாலேயோ ஈகோனாலேயோ விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்ததும் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்புகளை அப்போயாவது பயன்படுத்தணும், ஆனால் அது உடனுக்குடனே பண்ணிடணும். விட்டுட்டாங்க அப்படின்னா அது இழிப்பறி நிலைக்கு கொண்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஹெவியாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு லைஃப் ஸ்டைலோடு சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுதான் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.